பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவத்தை அறியாதவர், அவருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. தேவனுடைய ஒரு கற்பனைகளை, ஒரு நியமங்களை அவர் மீறினதே கிடையாது. ஆனால் அவர் நமக்காக பாவமானார். இதில் நம்முடைய செயல் என்று சொல்வதற்கு இங்கே ஒண்ணுமே கிடையாது. பரலோகம் போகணும், ஆசீர்வாதத்தை பெறணும், நன்மையை பெற வேண்டும் என்றால் என்னுடைய செயல் அல்ல. கிறிஸ்து உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு, கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவனுக்கும் உறவு, இந்த உறவுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேனா ஜெயம் எடுக்க முடியுங்க. நீதியை குறித்து பேசி வருகிறோம். நீதிமானாக்கப்படுவது வேற, நீதியின் உணர்வில் ஸ்திரப்படுவது வேற. கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களையும் பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் இயேசுவின் மேலே வைத்து நம்மை தண்டித்து மன்னித்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தேவனுடைய நீதிமானாக மாற்றிருக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த உணர்வில் என்னைக்கு வளர்கிறோமோ அப்போ தான் விசுவாசம் வேலை செய்யுது. அப்போ தான் அற்புதங்களுக்கான ஒரு அடித்தளம் அவள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கிறது. தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்றால் தேவனுடைய எந்த தண்டனையும் கோபமும் சாபமும் வாழ்க்கையில் வருவது கிடையாதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது, உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். வாழ்க்கையில் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான பிற்போக்கான காரியத்திற்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. வியாதி, பலவீனம், தரித்திரியம், குறைவு, சண்டைகள், கூக்குரல்கள் எதுக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் நம்மை குறித்த அவர் வைத்திருக்க நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகள். நீதிமானை குறித்த தேவனுடைய அத்தனை எண்ணங்களும் நன்மைக்கு எதுவான நினைவுகள். அதனால தான் போன வாரம் முடிக்கும் போது கடைசியில் ஒரு காரியத்தோடு முடித்தேன். ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யும் பொழுது அவனை குறித்த தேவனுடைய மனப்பான்மை என்னன்னு கேட்டேன். அவன் செஞ்ச பாவத்தை குறித்த தேவனுடைய மனப்பான்மை என்னன்னு கேட்கல. பாவத்தை குறித்த தேவனுடைய மனப்பான்மை மாறவே இல்லை. பாவத்தை குறித்த தேவனுடைய மனப்பான்மை எப்பொழுதுமே தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவம் செய்த மனிதனை குறித்த தேவனுடைய மனப்பான்மை என்னன்னு சொன்னேன். பாவம் செய்த மனிதனை குறித்த தேவனுடைய மனப்பான்மை இரக்கம். தேவன் நம்மோடு சிலுவையின் மூலமாக ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட், ஒரு கவனன்ட் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தியிருக்கிறார். எபிரேயர் 8 திருப்புவோம். எபிரேயர் 8:10 அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேலை குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அநியாயங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய அன்ரைச்சஸ்னஸை, நம்முடைய அநீதிகளை, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறதுனா இன்னைக்கு அதை உருவழிஞ்சு போயிடுச்சு. ஏன் அன்னைக்கு உருவழிந்து காலம் சமீபமாக இருக்கிறதுனா இந்த நிருபம் எழும்பொழுது தேவாலயம் இருந்துச்சு. தேவாலயம் இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி தேவாலயத்தில் பழி செலுத்துகிற பழக்கம் இருந்துச்சு. அதனால் உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது. 12ஆம் வசனம் சொல்றார், நான் அவர் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தோட பாவங்களையும் அக்கிரமங்கள் இனி நினையாதிருப்புங்கிறார். இதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். தேவன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பாருங்கிற என்ன வேணும். ஏனென்றால் இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் அப்படியே புதுசாக ஆயிரல. அப்படியே அதே சரீரம், அதே பாவ சரீரம், விழுந்து போன சரீரம் தான் இன்னும் இருக்கிறது. மனது கம்ப்ளீட்டாக பூர்ணம் அடையலை. கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன காட்டிலும் பூர்ணமாக அப்படியே கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவின் சிந்தையை போல ஆவியில் இருக்கிறது போல மனசில் இல்லை. அதனால எண்ணத்தில் சில நேரத்தில் சரியில்லை, எண்ணம் சரியில்லாதனால சில நேரத்தில் செயலும் சரியில்லை. அப்படி செயல் சரியில்லாதனால கர்த்தரை மேலே கோபம் கொண்டுருவாரோ, கர்த்தரனை அடிச்சிருவாரோ, அதனால தான் என் வாழ்க்கையில் நடக்கிற இவ்வளோ தீமைகள் நடக்கிறதும் எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது.
ஏன்னா சின் கான்சியஸ்னஸ், பாவ உணர்வு விசுவாசத்தை அழிச்சிரும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் இருக்கு. எப்ப எழுந்திருப்பான்னா இந்த உணர்வு இருந்தா தான் எழுந்திருப்பான். நீதிமானாகி என்னை, என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் நினைப்பது கிடையாது நினைச்சா தான் அவன் எழுந்திருக்க முடியும். இல்லைன்னா குற்ற உணர்வுல, அவமானத்தின் உணர்வுல, நான் சரியில்லைங்கிற உணர்வுல அதே நிலையில் அந்த இடத்துல இருப்பான். அவன் எழுந்திருக்க மாட்டான். அவமானத்தின் உணர்வுலேயே உட்கார்ந்தே போயிடுவான். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் சொன்னது, உடன்படிக்கையின் மக்களுக்கு, ராஜ்யத்தின் மக்களுக்கு கர்த்தர் சொன்னது, உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன்னா எந்த விதமான பிற்போக்கான தண்டனை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க மாட்டேன். பிற்போக்கான தண்டனை முற்போக்கான தண்டனையும் கிடையாது. இந்த உணர்வு உங்களை டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், தேவனிடத்தில் கரேஜாக டீல் பண்ண முடியும், பிசாசை டீல் பண்ண முடியும், மனிதர்கள் டீல் பண்ண முடியும். இல்லைன்னா ஜெயமாக வாழ முடியாது. அதனால அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன். ரோமர் 8 சொல்கிறாரு, வாசிப்போம். 8 ரோமர் 8:1 வாசிக்கிறேன். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். 3ஆம் வசனம் தமிழில் படிச்சிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், உங்களுக்கு புரியவே புரியாது. 3ஆம் வசனம், எந்தெந்த வசனம் உங்களுக்கு புரியலையோ, தமிழில் புரியலையோ, 2 ஆங்கில பைபிள் ரெஃபர் பண்ணுங்கள். ஒன்று NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். மெசேஜ் பைபிளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. மெசேஜ் பைபிள் வந்து மெசேஜாக இருக்கும். NLT ஒரு ஆம்பிளிஃபைடு பைபிள், 2-3 பைபிள் படிச்சிங்கன்னா விளங்கிடும். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்தால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் ஒருவனையும் நீதிமானாக மாற்றாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் நம்ம நீதிமானாக மாற்றுவதற்கு அல்ல. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் நாம் பாவி என்பதை நமக்கு வலியுறுத்துவதற்காக கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு ரட்சகர் வேணும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாதுன்னு இருக்கு. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத தேவன் செஞ்சார். எப்படி செஞ்சார்? பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக இயேசுவை அனுப்பி நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனை அவர் மேல வந்துச்சு. அவருடைய கீழ்ப்படிதனால் அவருக்கு இருக்கிற நீதி இன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. நான் செய்ததுக்குரிய விளைவை அவர் அனுபவிச்சார். அவர் செய்ததுடைய விளைவை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். இந்த உணர்வு பெருகுச்சுன்னா ஜெபத்தில் கான்ஃபிடென்ட் இருக்கும். அவர் மூலவே செயல்பட முடியும், அவர் போலவே வாழ முடியும். யோவான் 5 திருப்போம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய வசனத்தை கேட்குறோம், நிச்சயமாக பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிற அன்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டவன் விசுவாசிக்கிறோம், இயேசுடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு நாளும் நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். நித்திய மரணத்திலிருந்து நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 18ஆம் வசனம் சொல்லுது, அதில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நமக்காக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் எனக்கு சாபம் கொடுப்பது கிடையாது, வியாதி கொடுப்பது கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்க எந்த பிற்போக்கான காரியத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். நான் ஒரு அநீதியின் கொடைக்கு கீழே இல்லை, நீதியின் கொடைக்கீழ் இருக்கிறேன். எனக்கு மேல நன்மையை நன்மையை இழுக்கக்கூடிய ஒரு இடிதாங்கி இருக்கு. தீமையை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய ஒரு இடிதாங்கி மேல இருக்கு. இந்த உணர்வு, எனக்கு தண்டனை வந்துருமோ, கர்த்தர் என்னை சபிச்சிருவாரோ, எனக்கு வளர்க்குற எல்லா தீமையும் கர்த்தர் தான் காரணம் நினைச்சிங்கன்னா தீமைகள் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் சைக்கோசோமாட்டிக் இல்னஸ்ங்கிறாங்க. சைக்கோசோமாட்டிக் இல்னஸ்னால் மனம் சார்ந்த உடல் கூறுவியாதி. ஸ்கேன்லாம் தெரியாது, பிளட்டில் தெரியாது. ஸ்கேன் நல்லா இருக்கும், இசிஜி நல்லா இருக்கும், இஇஜி நல்லா இருக்கும், ஆனால் ஜி நல்லா இல்லை. ஜியோடைய மைண்டு சரியில்லை, எல்லா வியாதியும் வரும். அதனால தான் இந்த உணர்வு முக்கியம். தேவன் ஒரு நாளும் எனக்கு விரோதமாக இல்லை, தேவன் என் சார்பாக இருக்கிறான்னு நினச்சோம்னா, ஒருவேளை நான் சொல்கிறது ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட கத்தரை விட்டு போக மாட்டோம், கத்தரை இடத்துல ஓடி வருவோம். இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணணும். 2 கொரிந்தியர் திருப்போம், நம்ம நீதியின் உணர்வில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். 2 கொரிந்தியர் 5:21. முக்கியங்க, நன்மைகள் நம்ம தேடி வரணுங்க, ஆசீர்வாதங்கள் தேடி வரணுங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு நாட்டில் ஃபுட்பால் பிளேயர்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, மழையும் இடியும் வருது. ஒருத்தன் நடந்து போகும்போது இடி விழுந்து அப்படி இரிஞ்சு செத்து போயிட்டான் தெரியுமா? மழையும் இடியும் வருதுன்னு கிரவுண்டை விட்டு வெளியே போகிறாங்க, பட்டார்னு ஒருத்தன் இடி விழுந்து அப்படியே ஸ்பாட் அவுட்டு. அதனால தான் எக்ஸ்ட்ரா தகவலை சொல்கிறேன், பிரசங்கத்தில் சொல்லலை. மழை பெய்யும் போது பெரிய மரத்துக்கீழே நிற்கக்கூடாது. இதில் எங்கள் அப்பா 5ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு, மரத்துக்கீழே நிற்கக்கூடாதும் பாரு. போய் மரமே இல்லைன்னா தரையில் உட்காந்துடணும் பாரு. நீங்கள் தான் பெருசாக நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் விழுகும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தான் பெருசுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் விழுகும். கர்த்தர் தான் பெருசு. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுபூர்வமானவர், அறிவு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகம். அவர் சொல்றார் பாவம் அறியாதவர்ங்கிறார். அவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆக்ஷன். நான் யார் கைவிட்டால் கூட நான் கைவிட மாட்டேன், ஆக்ஷன் கிங் மாதிரி. அவர் சொல்றார் பாவம் செய்யாத அவரைங்கிறார். அவர் யோவான் இருதயபூர்வமானவர், அவரிடத்தில் இன் ஹிம் நோ சின்ங்கிறார். ஒருத்தர் பாவம் அறியாதவர்ங்கிறாரு, ஒருத்தர் பாவம் செய்யாதவங்கிறாரு. 1 பேதுரு 2:22. ஒருத்தர் சொல்கிறாரு அவரிடத்தில் பாவம் இல்லைங்கிறார். பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவத்தை அறியாதவர், அவருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. தேவனுடைய ஒரு கற்பனைகளை ஒரு நியமங்களை அவர் மீறினதே கிடையாது. ஆனால் அவர் நமக்காக பாவமானார். அவர் எனக்காக பாவமானார்னா ஹி மேட் ஹிம் சின் இருக்கு, பாவமாக்கப்பட்டார். பாவமானார்னு இது அப்படி பார்த்துட்டு போல, பாவத்தை பார்த்து இச்சு கூட்டிட்டு போல, பாவத்தை பார்த்து பரிதாபப்படலை, பாவமானார்னு இருக்கு. சரி, நம்ம மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, எதோடி பாவமானார், பரிசுத்தர் பாவமானார்லாம் கவனிங்க. இந்த உடல் ரொம்ப முக்கியம். பரிசுத்தர் இப்படி பாவமானார் நினைக்கிறாங்க. இந்த பொருள் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னாம் 21 வனாந்தரத்தில் வெங்கல சர்ப்பத்தை கர்த்தர் உயர்த்த சொல்கிறார். வனாந்தரத்தில் வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டுங்கிறார். தன்னையும் வெங்கல சர்ப்பத்தையும் இணைக்கிறார். அது சர்ப்பம் சொல்லலை, வெங்கல சர்ப்பம். வெங்கலங்கிறது நியாய தீர்ப்பு, சர்ப்பங்கிறது பாவம், பாவத்துடைய காரியம். பாவமானார், பாவத்துக்குரிய அத்தனை தண்டனையும் தன்மேல் எடுத்துக்கொண்டார். யார்? பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர் பாவமானார். ஒரு கற்பனைகளை ஒரு நியமங்களை மீறினதே கிடையாது. சிலுவையில் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் கைவிட்டா? என்னுடைய இடத்தை அவர் எடுத்தார், உங்களுடைய இடத்தை அவர் எடுத்தார். ஏசாயா 53 சொல்றார், அவர் பார்ப்பதற்கு மனுஷ ரூபம் இல்லைன்னு இருக்கு. மனுஷ ரூபம் இல்லைன்னா அவர் அடிச்சிட்டாங்க, அடிச்சு உருக்குலை வச்சுட்டாங்க. அது இல்லைங்க. மனுக்குலத்தின் அத்தனை பாவம் ஒரு மேலே விழுந்துச்சுன்னா அவன் பார்க்க மனுஷன் மாதிரி இருக்க முடியாது. பாவமாக்கப்பட்டார், பாவத்தின் தண்டனை அனுபவிச்சார். எதுக்கு? அவருக்கு இருந்த அதே நீதியும் அதே ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு வரும்படியாக. பாவமானாரா? அப்பனா நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவர் பிதாவுக்கு முன்பாக எந்த நிலை இருந்துச்சோ அதே நிலை இருக்குது. இது உணர்வு இல்லை, கேட்டு போறதில்லை, இது செய்தி இல்லை, உணர்வு. அவர் பிதாவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாரோ, நான் என்னை பற்றி நான் பாவம் அறியாதவன்,
பாவம் செய்யாதவன் எனக்குள் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களை பற்றி சொல்ல முடியாது. அதனால தான் அவருடைய நீதியை கொண்டு வாழ்கிறதுனால தான் ஜெபத்துக்கு உறுதி வருது. நான் அவருடைய நாமத்தில் கேட்குறேன், புரியுதோ புரியலையோ, அவர் பாவமானார், நான் நீதி ஆனேன். எப்படி? ஃபெய்த்தில், விசுவாசத்தில். அவர் சிலுவையில் தொங்குனார். எப்படி பாவமானார்? பை ஃபெய்த்தில். ஃபெய்த்துனா இல்லாத கிடையாதுங்க, ஆவி மண்டலத்தில் நடந்த ஒரு ரியாலிட்டி. நான் சொன்னது புரியுதுங்களா? லிட்டரலாக ஒவ்வொருத்தரும் பாவத்தை எடுத்தவர் மேலே வைக்கல, காலத்துக்கு வெளியே போனார். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய பாவத்தை அவர் மேல் எடுத்தார். விசுவாசத்தினாலே பாவமானார். பாவமானார்னா அது அது ஆவி மண்டலத்தில் நடந்த ரியல் காரியம். இன்னைக்கு நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதோ புரியலையோ, நான் நீதிமான் சொல்லுங்க. சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். நீதிமான் தான். பக்கத்தோட சொல்லுங்க, கையை ஊற்றி சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். இயேசுவை பாவமாக்கின தேவன் இயேசுடைய நீதியினால் என்னை நீதிமானாக்கியிருக்கிறார். ஆமென், ஆமென். நீதிமானா செயலை சொல்லலைங்க, நிலையை சொல்றேன். நான் பேசுகிற செயல் அல்ல, நிலை. நீதின்னு சொல்லும் பொழுது மக்களுடைய மனதில் அந்த நிலையத்தான், செயலைத்தான் வரும். செயலை சொல்ற நிலை. நீதினா ஒரே வார்த்தை சொல்லணும்னா மேட் ரைட் வித் காட், தேவனோடு சரியாயிட்டோன்னு அர்த்தம். இன்னோசன்ட்னு அர்த்தம், குற்றம் சாட்டப்படாதவன் அர்த்தம், அப்பாவின்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார் உங்களை பார்த்து, செயலின் அடிப்படையில் பார்த்தா நம்மளாம் அப்பாவியா? செயலின் அடிப்படையில், கிறிஸ்துவின் அடிப்படையில் இன்னோசன்ட்டாக மாற்றிருக்கிறார். நமக்கு இருக்கிற நீதி நம்முடைய நீதி இல்லை, அவர் கொடுத்த ஈவு, கிஃப்ட். நித்தியமா ஜென்ம ஜென்மமா நான் எவ்வளவு கிரியை செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. நீங்கள் மக்கள் மதம்னா தாங்க. நீங்களாம் பாருங்க, ராஜபாளையத்துலேருந்து ஒரு குரூப் நடந்து வராங்க, பக்தியாக நடப்பாங்க. மழையோ வெயிலோ பனியோ கரெக்டாக நடப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தருக்கு பக்தியாக போவார். நமக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப பக்தியாக வருவார். என்னத்தை ஒன்றும் கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு முன்பாக தங்களை வருத்துறாங்க, செருப்பு போடாமல் நடந்து தன்னை நிறுத்திலாம் நினைக்கிறாங்க. வேதம் சொல்வது நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தன் இருக்கு. எவ்வளவு பர்ஃபெக்டாக போய் கொண்டு காமிச்சா கூட தூக்கி வெளியே போட்டுருவார். அவர் கொடுக்குற நீதி மட்டும்தான் பரலோகம் அங்கீகரிக்குது. இன்னைக்கு சபையில் அது விளங்கலை. உங்களுக்கு எதே விளங்குற மாதிரி இருக்கணும், விளங்கலை. எத்தனை சபை மக்கள் தங்களுடைய கிரியினால தான் பரலோகம் போக முடியும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்டேன், நம்ம சர்ச்சுக்கு வந்தவன் தான், பிள்ளை கிரகம் பரலோகம் போக வரான்னு கேட்டேன். அன்னைக்கு தான் தெரியுங்கிறான். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக விஷம் விதைச்சிருக்குன்னு பாருங்க. இங்கே 4 வருஷம் இருந்தவன், அப்போ எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு பாருங்க. விசுவாசம் உள்ளே போகாதுங்க, மதம் பழிச்சுன்னு உள்ளே போயிருங்க. தங்கள் செயல்னால தான் பரலோகம் போக முடியும் நினைக்கிறாங்க. தங்கள் செயல்கள் மூலமாக தாங்க ஜபங்கள் அங்கீகரிக்கப்படும் நினைக்கிறாங்க. மக்களுடைய மனது அப்படித்தாங்க இருக்கு. அந்த ஆட்டிடியூட்ல இருந்தோம்னா ஜெயம் எடுக்க முடியாது. நிருபம் முழுக்க படிச்சு பாருங்க, ரோமர், கலாத்தியர், எபிரேயர் புத்தகம், ஒரே ஒரு தீம் தான் நிருபம் முழுக்கும். கிருபையினாலே விசுவாசம், அவ்வளவுதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இதில் நம்முடைய செயல் என்று சொல்வதற்கு இங்கே ஒண்ணுமே கிடையாது. பரலோகம் போகணும், ஆசீர்வாதத்தை பெறணும், நன்மையை பெற வேண்டும் என்றால் என்னுடைய செயல் அல்ல, கிறிஸ்து. அநேக மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, தங்களுடைய ஒப்பு கொடுத்தல், தங்களுடைய அர்ப்பணித்தல். நிறைய அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், உபவாசத்தில் எனக்கு தெரிஞ்ச உபவாசம் மட்டும்தான் தெரியும். எத்தனை ஜபம் உபவாசம் இருக்காங்க. தானியல் ஜபம், தானியல் உபவாசம் ஒன்று இருக்காங்க. தானியல் உபவாசம் நான்வெஜ் சாப்பிடாம உபவாசம் பண்ணுறது. சாப்பிட்டுக்கலாம், நோ நான்வெஜ். என்ன அவர் சொன்னார், மரக்கறி மட்டும் போதும்னார்ல. பார்த்தீங்களா என்ன டெக்னிக்கு? மதம். அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் ஃபாஸ்டிங். ஃப்ரூட் ஜூஸ் ஃபாஸ்டிங்னா சாலிடாக எடுப்பது கிடையாது, ஒன்றும் லிக்யூடாக தான்.
அவன் நினைக்கிறான் இதெல்லாம் கொண்டு போய் கர்த்தரை கொண்டாங்க அப்படியே காமிச்ச உடனே தராசில் போடும்போது அந்த செயலை உள்ளே கொண்டு போய் நினைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நற்கிரியை செஞ்சாலும் எவ்வளோ தானம் தர்மம் பண்ணாலும் உங்கள்கிட்ட வந்து வாங்கினவுக்கு நல்லது. அதனால் பரலோகத்துக்கு உங்களுக்கு பரலோகத்தினால எந்த ஸ்கோர் பாயிண்ட்டும் ஏறாது. இன்றையிலிருந்து நித்தியம் வரை காலாகாலத்துக்கும் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற இரத்தத்தினால் மாத்திரமே, வேறு எதுனாலும் கிடையாது. இரத்தம் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினாலே தேவனுக்கு முன்பாக பழுதற்றவர்களாக இன்னைக்கு நிற்கிறோம். கர்த்தர் மனுஷனை படைக்கிற பார்த்தீங்களா? ரத்தத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனிதனை படைக்கும் போது தன்னோடு ஐக்கியம் உள்ளவனாக படைச்சார், பர்ஃபெக்டாக படைச்சார். தேவனோட நல்ல உறவு, மேட் ரைட் வித் காட் அப்படி இருந்தான், நிறந்த பரிபூர்ணமாக இருந்தான். பாவம் செஞ்சான், அந்த ரைட்னஸை இழக்கிறான், அந்த க்ளோஸ்னஸை இழக்கிறான். மனுஷனை மீட்ட வருவார் கர்த்தர். சிருஷ்டிப்பின் மூலமாக மனிதன் தேவனுக்கு சொந்தமானவன். அவனை இழக்க கர்த்தர் விரும்பலை. அவனை மீட்பதற்கு சும்மா ஏதோ ஒரு பொருள் கொடுத்து மீட்கலை. இப்போ நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குற பொருள் தான் மதிப்பை தீர்மானிக்க நிர்ணயம் பண்ணுகிறது. நம்மை கொடுப்பதற்கு சாதாரண ரத்தம் கொடுக்கல, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்தார். மனுஷன் அவ்வளோ விலையேறப்பட்டவங்க, மனுஷன் மேன்மையானவங்க. பிசாசு சொல்லுவான், நீ எல்லாம் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன், உன் வாழ்க்கையில் மதிப்பு கிடையாது, உன் சரீரத்தை மதிப்பு கிடையாது. மதிப்பில்லாத எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கிரயம் கொடுக்கணும்? 5 ரூபா பெறாமல் 5 ரூபா பெறாத ஒரு பொருளுக்கு எதுக்கு 50 கோடி கொடுக்கணும்? நம்ம கொடுத்த கிரயம் பெரிய கிரயம், பெரிய கிரயம் கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் மாஸ்டர் பீஸுங்க. ஒவ்வொருவரும் அப்படித்தான் உங்களை பார்க்குறாரு. பிசாசு என்ன சொல்லணும்னா, அற்பேம்மா இல்லை நாய்க்கு இல்லை, உன் மூஞ்சியை பாரு, முகரையா பாருமாங்க. நம்ம மூஞ்சி தாங்க அவருக்கு பிடிக்குது. நம்ம மூஞ்சி அவர் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறான்னு இருக்கு தெரியுமா? மூஞ்சி இல்லை, முகம். உங்களுக்கு புரியுறதுக்கா சொல்கிறேன். இந்த உணர்வு ரொம்ப முக்கியங்க. இந்த உணர்வு இருந்தால் தான் இந்த பூமியில் ஆளுகை செய்ய முடியும். தேவனோட நோக்கங்களையும் திட்டங்களையும் இந்த பூமியில் தேவனோடு இணைந்து செயல்பாட்ட முடியும். அது மட்டுமல்ல, காலம் ஒன்று வரும் பொழுது தேவ தூதர்களை நாம் நியாயம் தீர்ப்போம் இருக்கு. சொல்லுதா? யார? தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் இருக்கு. இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீதியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. தேவனோட நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோட நல்ல உறவும் நல்ல ஐக்கியம் ஏற்பட்டிருக்கு. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. சம்பாதிச்ச நீதி இல்லை, இலவசமாக பெற்ற நீதி. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்க அந்த உறவையே அந்த உறவில் இருக்கிற ரிசல்ட்டே நமக்கு அப்படியே வாங்கியிருக்கங்க. செயலில் பெர்ஃபெக்ட், எண்ணத்தில் பெர்ஃபெக்ட். நம்ம நேரத்தில் சில நேரத்தில் செயல் பெர்ஃபெக்ட் இல்லை. ஜெபம் பண்ணும்போது கண்ட எண்ணம் வந்தது இல்லையா உங்களுக்கு? சர்ச்சு இது போய் பேசப்படாது. வரல, வருதுன்னா கெட்ட நினைக்காதீங்க. பிரியாணி என்ன வரல? இப்போ இந்த ராஜபாளையம் சர்ச்சுக்கு கரெக்டாங்க 12:15 மணிக்கு கறி பொரிச்ச வாசம் வரும், மீன் பொரிக்கிற வாசம் வரும். அப்போ தான் பாதி பிரசங்கம் போயிட்டுருக்கோம். அப்படி கும்முன்னு அடிக்கும். பின்னாடி வீட்டுக்கு வர ஒருத்தன் செய்வான், ஒரு வாசம் வரல, அதனாலும் பிரியாணி வாசம். சில நேரத்துக்கு என்னென்ன வாசமே வரும் மனசில். அப்படி இருந்தாலும் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும் தெரியுமா? உள்ளந்திரியங்களை அறிந்தவருங்க அவர். அப்படி இருந்தும் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஏனென்றால் உங்களுடைய மனதை பார்க்கல, பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மனது பெர்ஃபெக்ட். அதன் அடிப்படையில் தான் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவது தவிர என் மனசு சரியா இருந்துச்சு, ஐயோ நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி நினைச்சேனே, கர்த்தர் பதில் கொடுப்பாரா? கொடுப்பார். உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு, கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவனுக்கு இருக்க உறவு, இந்த உறவுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேனால ஜெயம் எடுக்க முடியுங்க. ஒரு நாள் கூட நான் குறைபட்டவன், அற்பேன், அந்த எண்ணமே வரக்கூடாது. கோர்ட்டில் வாதாடுறாங்க தெரியுமா? கோர்ட்டில் வந்து தரமான வக்கீல் இருக்காங்க, பெட்டி கேஸ் வாதாடுற வக்கீல் இருக்காங்க. தரமான வக்கீல் வந்து பீஸ்க்கு பேச மாட்டாங்க, டைமிங் பேசுவாங்க. அப்படி போய் நிற்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸும் காசு.
தெரியுமா? டைமிங் அவங்களுக்குலாம் உள்ளே போய் வாதாடுற ஒவ்வொரு செகண்டும் காசு. அவர் சொல்கிறாரு, ராம் ஜெத்மலானி கேஸ் எடுத்தாருன்னா வின் பண்ணிடுவான். உள்ளே போனால் வக்கீல் ஜட்ஜு ஆடுவான். ஏன்னா ஜட்ஜுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், அவர் உங்கள் கேஸை வாதாடுறாரு, உங்கள் மேலே ஒரு கேஸ் ஆகிப்போச்சு, எப்பா சட்டம்லாம் சரியாக இருக்குப்பா, அங்கே போய் நான் என்ன சொன்னனோ அதை கரெக்டாக படிச்சுக்கோ, படிச்சுட்டு கரெக்டாக போய் சொல்லுங்கிறாரு. என்ன சொன்னால், ஆமையா நான் தான் அந்த கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ராம் ஜெத்மலானி இல்லை, எந்த ஜெத்மலானி இருந்தால் கூட விடுதலை ஆக்க முடியாது. உங்களை இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் ஒருத்தர் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு முன்னாடி நிற்கணும்னா அந்த புத்தகத்தை நல்லா கொஞ்சம் படிக்கணும். இந்த புத்தகத்தை நல்லா படித்து இந்த புத்தகத்தில் உங்களை கொடுத்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கணும். உங்களை நீதிமான்னு சொல்லியிருக்கிறாரு, குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறாரு. கொரிந்து சபைக்கு சொல்கிறாருங்க, கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கொரிந்து சபையில் எவன் இருந்தான்? இருந்தவெல்லாம் போக்கிரியும் பொல்லாதவன்னா இருந்தான். தெரியுமா? தெரியுமாங்க? ஒருத்தன் தன்னுடைய அப்பாவுடைய சித்தியை வச்சிருக்கான் ஒருத்தன், அது வீட்டில் சர்ச்சில் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறார், கொரிந்து சபையில் இருக்க பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாதுங்கிறாரு. ஏன்? கிறிஸ்துவுக்குள்ள அவன் பரிசுத்தவான். விபச்சார பாவம் செஞ்சவனுக்கு எழுதுறாருங்க 1 Corinthians 6 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியாதாங்கிறாரு. அதான் ரியாலிட்டி. திரும்பி கேட்குறேன், தேவன் உங்களை இப்போ நீதிமானா பார்க்கிறாரா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவனோட நீதியாக நீங்கள் இருக்கீங்களா? அவருடைய நீதியை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதா? அவர் உங்களோட அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாது இருப்பாருங்கிற உணர்வு இருக்கா? இருக்குன்னா எலியா மாதிரி இருக்கணும். அமேசிங். எலியான்னா எலியாவின் ஆவியை சொல்ல, எனக்கு எலியாவின் ஆவி வேணாம், எனக்கு எலியன் ஆவி டேஞ்சரஸான ஆவி. ஆண்டவர் சொன்ன என்ன ஆவி உடையவர்களாக இருக்கேன்னு பாருங்க. எலியாவுடைய ஆவி வேணாம், எலியாவுடைய ஃபெய்த் எனக்கு வேணும். எலியாவுடைய ஆவி மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன். கரணம் தப்புனா மரணம். அந்த ஆள்கிட்டலாம் தெரியுமா? முடிஞ்சா அக்கினி எரிச்சிருவார். பாவம் ஒரு 3வது ஆள் தான் கரெக்டாக வந்தான். வரப்போதே படுத்துக்கிட்டே வந்துட்டான். ஐயா சாமி மாமி சாமி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வந்தான். 3வது 102 பேரை எரிச்சு கொண்டுட்டாங்க. அக்கினி இறக்குற பவர், மலையை வரிசிக்கிற பவர். ஏன்? விசேஷமான ஆளா? பைபிள் சொல்லலை. மலையை பெய்விக்கிற சம்பவத்தை பற்றி பேசும்போது நம்மை போல பாடுள்ள மனுஷங்கிறார். நீதிமான் ஏறெடுக்க ஊக்கமான ஜெபம் அப்படி சொல்லிட்டு எளியாவா சொல்கிறார். அவங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருந்துச்சுங்க. ஆகாவுக்கு முன்னாடி நிற்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, அதான் ரைச்சியஸ்னஸ். அது ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவன் அகந்தையில் பேசுன அகந்தை இல்லைங்க, அது ரைச்சியஸ்னஸ்ங்க. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் பேச்சு இல்லாமல் மழையோ பனியோ வராதுங்கிறான். என்ன கான்ஃபிடென்ட்டு! நீங்கள் நீதியின் உணர்வு இருந்துச்சுன்னா இந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆபிரகாம் ஜெபிக்கிறாரு, பரிந்து பேசுகிறாரு, கர்த்தருக்கு முன்னாடி பேரம் பேசுகிறாருங்க. என்ன கான்ஃபிடென்ட்டு! மோசே ஜெபிக்கிறாரு, யோசுவா சூரியனை நிப்பாட்டுறாரு. அவங்கெல்லாம் நம்மளை பார்க்கலும் குறைவுள்ள நீதியில் இருந்தவங்க, ஆனால் உணர்வு உள்ளவர்கள். அந்த ரைச்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் உள்ளவர்கள். சூரியனை நிப்பாட்டான் அப்படியே. ஏன் சொன்னார் பார்த்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கலும் பெருசாக செய்வான்டார். அது பெருசாக செய்யணும்னா எனக்கு இந்த உணர்வு இருக்கணும். கர்த்தரிடத்தில் போவதற்கு ரைட்ஸ் இருக்குது, தேவனுக்கு உண்மை நிற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, பிசாசின் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அந்த ரைட்ஸை தான் ரைச்சியஸ்னஸ் சொல்கிறோம். உரிமை இருக்கு எனக்கு. என்னுடைய செயலின் அடிப்படையில் ஒன்றுமே கிடையாது. மக்கள் ஒன்று பக்கம் நடு ரோட்டில் போக மாட்டாங்க, ஒன்று அந்த 5 சாக்கடையில் விழுந்துருவாங்க. நான் ஒன்றுமே கிடையாதுயா. இன்னொரு மக்கள் தன்னை மிஞ்சின நீதிமானாக மாற்றிடுவாங்க. மிஞ்சின நீதிமானாயிராதே என்று பார்த்தீங்களா?
ஒன்று இப்படி போகிறது அர்ப்பணம் மாறிடுறது. என்னென்னா நடு ரோட்டில் போகிற கிடையாது, இந்த சாக்கடை அந்த சாக்கடை. மக்கள் கேட்குறாங்கல்ல, எனக்கே நடக்குது, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு நடக்கல. நீங்கள் என்ன செய்யலை சொல்லுங்கட்ட, நீங்கள் என்ன செய்யலை, என்ன செய்யலை, எல்லாமே செஞ்சிருக்கீங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்முடைய தகுதியின் அடிப்பில் நம்ம கொடுக்குறோம்னா நரகம், தண்டனை, வியாதி, பலவீனம் தான். நீங்கள் நம்ம கொடுக்குற சின்ன காரியம் கூட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. சில மக்கள்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் யூ ஆர் ஒர்த்துமாங்க. நான் ஒர்த்து கிடையாது, கிறிஸ்து ஒர்த்து. இது வரைக்கும் தேவனுக்கு நல்லவராக இருந்திருக்காரு. இது வரைக்கும் மினிஸ்ட்ரிக்கு வந்து 21 வருஷம் வர மே வந்துச்சுன்னா 22 வருஷம் ஆயிரும். 22 வருஷம் கர்த்தரை நம்பி தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு கைவிடப்படலை. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ், நான் ஏழையாக நான் பார்த்தது கிடையாது, குறைவுள்ள நான் பார்த்தது கிடையாது. சொல்கிறது புரியுதா? இந்த உணர்வு முக்கியங்க. அடுத்த வாரம் அதான் பேச போகிறேன், காண்டம்னேஷனை பேச போகிறேன். நீதியின் உணர்வு இல்லைன்னா காண்டம்னேஷன், குற்ற உணர்வு வந்துடும். அருகதை இல்லாதவன், தகுதி இல்லாதவன் உண்டாயிரும். நிறைய மக்கள் ஏன் அருகதையில் நினைக்கிறாங்க? கடந்த காலத்தை குற்ற காரியம். கடந்த காலத்தில் நான் என்ன செஞ்சேன், ஏது செஞ்சேன், நான் எப்படி, நான் நாம் நீதிமானாக்கப்பட்டோமா, நீதிமானா இருக்கிறோமா? இயேசு பாவமானாரா? ஆனாரா? இயேசு எங்கே இருக்காரு? இல்லை, இங்கே உள்ள இருக்காரு, இருக்கட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. இயேசு எங்கே இருக்கார்? பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கார். எப்படி பரது பாரசம் போனார் அவர்? பாவமானார் அவர்? இல்லைங்க, உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை, எல்லா பாவத்தையும் சுமந்து பாவமானார், பாவமாக்கப்பட்டார். அப்படி பாவமாக்கப்பட்டவர் எப்படி பிதாவின் வலது பாரசத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோடு எப்படி க்ளோஸாக உட்கார முடிஞ்சு? நரகம் போனாருங்க. 3 நாள் பூமியின் மையத்தில் இருந்தான் இருக்கு. சிலுவையில் கத்துனார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டின்னு கத்துனார். ஏன்? பாவமானார். அப்படி பாவமானவர் எப்படி போய் மேலே உட்கார முடிஞ்சு? அவர் பாவம் இல்லை, அது ஏன் பாவம். சொல்றது புரியுதுங்களா? அவர் பாவம், ஏன் பாவம், உங்க பாவம். அப்ப பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறானே, பாவம் கம்ப்ளீட்டாக தீர்க்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அவர் உட்காரலைங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க க்ளோஸா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதைத்தான் வேதம் ரைச்சியஸ்னஸ் சொல்லுது. பாவமே செய்யாதவனை போல பார்க்குறாரு, இன்னோசன்ட்னு பார்க்குறாரு. எப்படி பார்க்க முடிஞ்சு? கிறிஸ்துவுக்குள்ள பாவமானார், பாவத்தை போக்கும் கிருபாதார் பலியாக மரித்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் மனுஷன் இல்ல, பாவத்தை ஆக்கினை, பாவத்தை கண்டம் பண்ணார், மனுஷனை ரிலீவ் பண்ணார். இதை மக்களுக்கு, சர்ச்சை மக்களுக்கு புரியல. சொன்னோம்னா கெட்ட கள்ள போதனைன்றாங்க. அவங்களுக்கு புரியலன்னு வச்சுங்களேன், ஒரே வார்த்தை தான், கள்ள போதனை. ஒரு காலத்தில் விசுவாச அறிக்கையை அசம்பிளி ஆஃப் காடில் தப்புனாங்க தெரியுமா? ஏஜி சர்ச்சில் இது ரொம்ப இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாச அறிக்கையை அசம்பிளி ஆஃப் காடில் தப்புனாங்க. ஒரு விசுவாச அறிக்கை புத்தகத்தை படித்தவனை தூக்கி, அந்த புத்தகத்துக்கு வெளியே எரிஞ்சாங்க மேல இருக்க பைபிள் காலேஜில். இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஏஜி சர்ச்சில் விசுவாச அறிக்கை வந்துருச்சு. அவங்களுக்கு புரியிற வரை மக்கள் காத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு காலத்தில் நகை போட்டோம்னா நரகன்னாங்க, பாஸ்ட் ஒய்ஃப் போடாது. இப்போ எல்லா பாஸ்ட் ஒய்ஃபும் நகை போட்டுச்சு. அந்த நகையை கொடுத்து பரலோகம் போனவங்க அது என்னாச்சு? பாவம். அதனால தான் அறிவு முக்கியம். ஆதியாம் போவோம். அறிவு ரொம்ப முக்கியங்க. அன்பு முக்கியமா, அறிவு முக்கியமா? அன்பு வேணாமா? ஃபேமிலியில் ஒரு பாட்டி வச்சுருக்கேன். குடும்பம் அன்பினால் நிற்காதுங்க, குடும்பம் அறிவினால தாங்க நிற்கும். அன்பு முக்கியமா? அன்பு முக்கியம். குடும்பம் அன்பில் நிற்குதா, அறிவில் நிற்குதா? அறிவில் நிற்குது.
ரஹ்மான் பொண்டாட்டி ரஹ்மான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அன்பு இருக்கா? இருக்கு. நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசுறது நல்ல வருங்குது. என்ன பிரச்சனை? அறிவு பிரச்சனை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அறிவினாலே குடும்பம் நிலை நிற்குன்னு இருக்கு. அன்பினல்ல அறிவு, எல்லாமே அறிவு. அறிவுனா பரிசுத்தரின் அறிவு. ஆதியாகமம் 3 மனுஷனை கர்த்தர் படைக்கிறாரு, பர்ஃபெக்டாக படைக்கிறாரு, பூர்ணமாக படைக்கிறாரு. தேவனோடு பேசக்கூடிய ஒரு நிலையில் படைக்கிறாரு. தேவன் பேசினா இவனுக்கு புரியும், இவன் பேசினா தேவனுக்கு புரியும். பயங்கர பிரில்லியண்ட்டில் படைக்கிறார். ஆவி மட்டுமல்ல, மைண்டும் பிரில்லியண்ட் அவனுக்கு. இன்னைக்கு மக்களுக்கு புரியலைங்கிறாங்க, அவனுக்கு எல்லாமே புரியுங்க. பேர் வைக்கிறாங்க, பேர் வச்சு சும்மா ஈ ஊ அப்படின்னு பேர் வைக்கலவே, அந்த மிருகத்தோடைய கேரக்டரை பார்த்து பேர் வச்சான். அதனுடைய நேச்சர் என்ன, தன்மை என்ன, அதுக்கு இது பேர்னா. அவ்வளோ பிரில்லியண்ட்டு. விழுந்தான். இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்னா அதே பிரில்லியன்ஸ் நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் பேசுறதை கேட்க முடியுங்க, எதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியுங்க. வாசிப்போம் ஆதியாகமம் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சலை உண்டு பண்ணினார்கள். இதான் பாவத்துக்கு அவன் கொடுத்த பரிகாரம். நிர்வாணிகள் என்று அறிகிறாங்க, அந்த பாவத்துக்கு ஒரு பிராயசித்தம் அவன் செய்கிறான். விசுவாசத்தை கர்த்தர் பேசுகிறார். மார்க்கு 11 விசுவாசம் எப்படி வேலை செய்யணும்னு பேசுகிறார். எத்தனை மரம் இருந்துச்சு? அத்தி மரத்தை சபிக்கிறார். அத்தி மரத்தை சபித்து இது மேற்கொண்டு ஒருவன் இடத்துல கனியை புசி அது இருக்க கடவன் சொல்லிட்டு விசுவாசத்தை பாடத்தை எடுக்கிறார். விசுவாசம் நம்ம வேலை செய்யணும் என்றால் முதல்ல சுயக்கிரியை சபிச்சிடணும். அத்தி மரங்கிறது சுய செல்ஃப் எஃபர்ட்டு. அவன் நிச்சயமாக பல முன்னாடி போதிச்சிருக்கேன், அவன் இலையை தச்சான் பார்த்தீங்களா, அந்த இலை நிச்சயமாகவே ஒரு அத்தி இலையாக தான் இருக்கும். இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலை சச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் சாப்பிட்ட பழம் கூட அத்தி பழமாக இருக்கலாம். ஏன்னா சாப்பிட்டவனா நிர்வாணம் ஆயிட்டான்னா நிர்வாணத்தில் அடுத்த மரத்தை தேடி ஓட மாட்டான். எந்த மரத்தை சனியை சாப்பிட்டானோ அந்த இலையை தைக்கிறான். தன்னுடைய கிரியின் மூலமாக தன் பாவத்தை மூட நினைக்கிறான். அதான் இன்னைக்கு இருக்கிற மதங்கள் முழுவதும். தேவனுக்கு உறவு போது, தேவனுக்கு ரைட்னஸ் போது, அவன் தன்னை நம்பலை, மனைவியை நம்பலை, கர்த்தரை நம்பலை. அவனுக்கு இன்னைக்கு நீங்கள் பாவம் செய்வீங்களே, விசுவாசி ஆனதுக்கப்புறம் பாவ உணர்வுல இருங்க, உங்களோட ஆவியோட கனெக்ஷன் போகும். உங்களுக்கு குற்ற உணர்வு உண்டாகும். உங்களுக்கு பாவம் செய்கிறான், ஸ்பிரிட்டோட டிஸ்கனெக்ட் ஆகிறான். கீழே வாசிப்போம், 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவள் தேவனாய் கர்த்தர் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறான். குற்ற உணர்வு செய்யக்கூடிய முதல் காரியம் உங்களை கர்த்தரை விட்டு விலக செய்யும், கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்யும். இதில் சரியில்லை, அங்கே சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. இந்த உணர்வு என்ன செய்யணும்னா விசுவாச நடையில் ப்ரோக்ரஸ் ஆகி போக விடாது, முன்னேறி போக விடாது. பிசாசு உங்களுக்கு இதை சொல்லுவான், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இதை செஞ்சா சரியாக செய்யலை, அதை சரியாக செய்யலை. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல சொல்ல என்ன உண்டாங்கன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் உண்டாகாது. நான் தகுதி இல்லைங்கிற உணர்வு உண்டும். நான் நல்ல அம்மாவாக இருப்பது தகுதி கிடையாது, நல்ல அப்பாவாக இருப்பது தகுதி கிடையாது, தேவனோட ஆசீர்வாதத்தை பெறுவது தகுதி கிடையாதுங்கிற முதல் உணர்வு உண்டாங்கன்னா குற்ற உணர்வு உங்கள் விசுவாசத்தை அப்படியே அரிச்சு எடுத்துரும். நீதியின் உணர்வு காமிக்கிறேன், நீதியின் உணர்வு உங்கள் போல்ட்னஸ் கொடுக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் திரள் கூட்டமான மக்கள் வர்றாங்க. பேதுருடைய போட்டில் ஏறி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் கேட்குறான். பிரசங்கம் கேட்டு ஒரு விசுவாசம் வருது. வந்ததுனால தான் பகலில் மீன் பிடிக்க போகிறாங்க. திரள் மீன்கள் கிடைக்குது. திரள் மீன்கள்னா திரள் பணம். மீன்னா பணம், திரள் பணம். 2 போட்டும் நிரம்புற அளவுக்கு பணம் வருது. அதாங்க அப்படித்தாங்க இருக்கணும். வேதம் முழுதும் பார்க்க நிரம்பி வழிகிறது. அந்த இடத்தில் அவர்களோட ஆடு மாடுகளை தாங்க இருப்பதற்கு அந்த இடம் பத்தலை, அப்படித்தான் இருக்கு. பழைய தானியத்தை ஒதுக்கி வச்சுட்டு புதிய தானியத்தை சாப்பிடு. ஏன்னா அதையும் வச்சோம்னா இடம் இருக்காது.
அதான் தேவன். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தவன் என்ன சொல்றான்? பாவியான மனுஷன் என்னை விட்டு போகணுங்கிறான். ஆண்டவரேன்னு சொன்னான், விலகி போங்கிறான். ஏன்? அவன் பழி செலுத்தினவங்க, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படலை, ஆனால் தேவாலயத்தில் பழி செலுத்துறவே. பாவ உணர்வு உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகி போகக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தோடு தள்ளி வைக்கும். எப்பப்பெல்லாம் பாவ உணர்வு, அவமானத்தின் உணர்வு, சரியில்லை உணர்வு வந்து கான்ஃபிடண்ட்டாக நிற்க வைக்காது. கர்த்தரையே சந்திக்க முடியலன்னா பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? கர்த்தரை சந்திக்கிறனால தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். கர்த்தரையே சந்திக்க முடியலன்னா எந்த பிரச்சனையும் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. எபிரேயர் 10க்கு வாங்க, 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். அதுக்கு மேலே எபிரேயர் 9 கடைசியில், தமிழில் அவ்வளோ சரிவாக மொழிபெயர்க்கலை. எபிரேயர் 9 கடைசியில், கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி பாவமில்லாமல் தரிசனமாவான் இருக்கு. இந்த பாவமில்லாமல் தரிசனமாவான்னு நமக்கு சரியாக புரியாது. ஆங்கில நல்லா இருக்கும். ஹி வில் கம் அகேன் நாட் டு டீல் அவர் சின் அகேன் இருக்கும். அவர் திரும்ப வருவார். பாவத்தை டீல் பண்ணுறது கிடையாது, பாவத்தை டீல் பண்ணியாச்சு. இன்னைக்கு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கான்னா பாவம் கிடையாது, பாவம் பிரச்சனை இல்லை, பாவம் முடிக்கப்பட்ட காரியம். பிரச்சனை என்ன? தீர்வு எடுக்கலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உலகத்தில் எல்லாருக்குமே கொள்ளை நோய் வந்துருச்சு. எல்லாருக்குமே கொள்ளை நோய் வந்துருச்சு. கொள்ளை நோய் வந்து கண்டுபிடிச்சுன்னா வீட்டில் 5 பேர்னா 5 ஊசி கொடுக்குறாங்க. வீட்டில் கொள்ளை நோய் வந்தது கவலைப்படாங்க, ஊசி எடுத்து இந்த சின்ன ஊசி மாதிரி அப்படி போடுங்க, கொள்ளை நோய் போயிருங்கிறாங்க. அவ்வளோதான். கொள்ளை நோய் வந்து இப்போ கவலைப்படாங்க, ஊசி எடுத்து அப்படி போடுங்க, போட்டோன்னே சரியாக போகும். ஒரு ஆள் கொள்ளை நோயில் செத்துட்டார். இப்போ கொள்ளை நோயில் செத்துட்டாரா, ஊசி போடனால செத்துட்டாரா? ஊசி போடனால தான் செத்தார். எனக்கு கொள்ளை நோய்க்கு மருந்து வந்துருச்சு. இன்றைக்கி மனிதன் நரகம் போகிறான்னா பாவத்தினால இல்லை, மருந்து எடுக்கலை. மருந்து கிறிஸ்து. வாசிப்பேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறதை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதனால் அந்த பலிகள் செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. பாவங்கள் உண்டென்று வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. ஏன்? அந்த பலி காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் பலி செலுத்துகிறவர்களை என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தாது. ஒரு வருஷம் பூர்ணப்படுத்தும், என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தாது. பாவம் இருக்கு, பாவம் டோட்டலாக தீர்க்கப்படலங்க இருக்கும். கவனிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு பலிகள் மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கலை, கவர் பண்ணிச்சு. இன்னைக்கு மக்களுக்கும் அதே பழைய ஏற்பாட்டு மென்டாலிட்டி தான் இருக்குது. தெரியுமா? இதை பலிபீடம் சொல்லுவாங்க. தெரியுமா? இது பலிபீடமா? யாரு என்ன பலி செலுத்துறீங்க நீங்க? இது பலிபீடம். இது பலிபீடம் ஸ்டேஜுங்க. இது நான் நின்னா எல்லாரும் தெரியறதுக்கு ஸ்டேஜ் வச்சிருக்கோங்க, அவ்வளோதாங்க. இது பலிபீடத்தில் நின்று பலிபீடத்தில் என்ன பலி செலுத்துறீங்க நீங்க? என்ன அந்த அந்த மென்டாலிட்டி? இது ஸ்டேஜ். புரியுதா? இங்கே பலி செலுத்தல, ரத்தம் சிந்தனமா? வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு போட்டு தள்ளுறோமா? இது ஸ்டேஜ், கர்த்தரை துதிக்கிற இடம். நீங்களும் கீழே என்ன செய்றீங்க? அப்போ துதிக்கிறோம். அப்போ அதுவும் பலிபீடம் தான், இதுவும் பலிபீடம் தான், எல்லாமே பலிபீடம் தான். பலிபீடத்தில் நீங்கள் இப்படி செய்யலாமா? இது பலிபீடம் இல்லைங்க, ஸ்டேஜுங்க. இங்கே இருக்கிறது ஒரு புல்பிட்டுங்க. பிட்டில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கிற இடங்க, அவனை தூக்கி மேலே எடுக்கிற இடம். பாவங்கள் உண்டுங்கிற மனசாட்சி இல்லை, பாவங்கள் தீர்க்கப்பட்டதுங்கிற மனசாட்சி இருக்கு. இயேசு வந்தார். 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது பழைய ஏற்பாட்டு பலி ஒரு காலம் அவர்களை பரிசுத்தப்படுத்தாது. அன்றியும் எந்த ஆசாரியன் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாகவும்
நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இதை குறித்து பரிசுத்தாவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதையும் சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்திருக்கார். இதை குறித்து ஆவியானவர் சொல்றார். இன்னும் பாவம் இருக்கு, இன்னும் வாழ்க்கையில் தண்டிக்கப்படாத பாவம் இருக்குன்னா ஆவியானவர் சொல்லல, சைத்தான் சொல்றான்னு அர்த்தம். ஆவியானவர் பாவங்களும் அக்கிரமங்களும் மீட்கப்பட்டன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் 19 சொல்றார், மகா பரிசுத்தத்தில் பிரவேசிப்பதுன்னா ரைட்னஸ்க்கு வாங்குங்கிறாரு. ஆகையால்னா இது நடந்ததுனால ஹோலி ஆஃப் ஹோலிக்குள்ள வாங்க, வந்து தைரியமா வாங்குங்கிறாரு. வாசிக்கிறாரு, கீழே வாசிங்களே. துர்மனசாட்சி நீங்க 22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். 20 சொல்றாரு, அந்த மார்க்கத்தின் வழியால் பிரவேசிப்பதற்கு அந்த ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. ரத்தத்தினால கான்ஃபிடன்ட் உண்டாயிருக்கு. தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கும் பேசுவதற்கும் தேவன் நமக்கு ஆயத்த பண்ணியதுக்கெல்லாம் நன்மைகளையும் அனுபவிப்பதற்கும் ரைட்ஸ் கான்ஃபிடன்ட் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்புறம் சொல்ற, இதை அந்த அல்லாமலும் 23 அல்லாமலும் நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொல்லுங்க. நான் நீதிமான் சொல்லுங்க, பரிசுத்தமான்னு சொல்லுங்க. சொந்தக்காரன் சொல்லுவான், நீ நாடா நீதிமா? ஆமா, நான் தான் நீதிமா. உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நீதிமான். எப்படி நீதிமான்? அவர் என்ன நீதிமான் சொன்னார். இந்த உணர்வு பெருகட்டும், கான்ஃபிடென்ட் இருக்கும், தைரியம் இருக்கும். 1 யோவான் போவான். 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்க தேவன் என் சார்பில் இருக்கிறார், தேவன் நீதிமானாக இருக்கிற தைரியம் இருக்கும். பாவ உணர்வு இருந்துச்சுன்னா தைரியம் போயிடும். ஆதாமுக்கு போயிடுச்சு, பாவ உணர்வுகளுக்கு எல்லா மக்களுக்கும் போகும். ஆனால் தேவன் நீதிமானாக மாற்றிருக்கிறாருன்னா தைரியம் இருக்கும். தேவ சமூகத்தில் போவதற்கு தைரியம் இருக்கும். பிசாசை எதுக்க தைரியம் இருக்கும். தேவன் ஆயத்தம் அத்தனை நன்மைகளையும் பெற தைரியம் இருக்கும். எந்த பிரச்சனையை பார்த்தாலும் மேற்கொள்ள முடியுங்கிற துணிச்சல் இருக்கும். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இங்கே இருக்கிறோம். செத்ததுக்கு அப்புறம் இருப்பேன்னு சொல்லலை, இப்போ இருக்கோம். கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் மக்கள் இருக்காங்க, செத்து 300 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தராக மாறிடுவாங்க. தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது கிடையாது. செத்து 300 வருஷம் ஆனோம்னா அவங்க செயின்ட்டாக மாறிடுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் செயின்ட் ஆனார், ஒரு பிள்ளைவர். இது ஒரு பிள்ளை, தேவ சகாயம் பிள்ளை. அவர் இப்போ தான், அவர் உயிரோடு இருக்கும்போது செயின்ட்டு கிடையாது. செத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் செயின்ட்டாக மாறிட்டார். அன்னை தெரசா உயிரோடு இருக்கும்போது செயின்ட்டு கிடையாது, செத்ததுக்கு அப்புறம் தான் செயின்ட்டு. நம்ம செத்ததுக்கு அப்புறம் இல்லை, உயிரோடு இருக்கும்போதே செயின்ட்டு. என்ன செஞ்சோம்? விசுவாசிச்சோம். பரிசுத்தமான மாதிரி இருக்குங்க. மரணம் நமக்கு எந்த தீமையும் செய்யும். மரணம் பிசாசுடையது. மரணம் நம்மை பரிசுத்தமான மாத்தாது, ரத்தம். சில காரியம் சொல்லி முடிச்சுறேன். பாவ உணர்வு, அவர் பாவமானார், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னு அறிவு இல்லைன்னா முதல் காரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்னா பயத்தை ஏற்படுத்தும். இந்த உணர்வு இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லைன்னா பயத்தை உண்டாக்கும். அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ரசிக்கப்பட்டாங்க பாஸ்டர்னு. நம்ம செய்தியில் கேட்பாங்கண்ணே, அவங்க கேட்க மாட்டாங்க பாஸ்டர். நான் அனுப்புனேன், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆள் எப்படின்னு, பாஸ்டர் பயந்தாங்கொழி பாஸ்டர், கல்லறையை பார்த்தா பயப்படுவாங்க பாஸ்டர்ங்கிறாங்க. கல்லறையை பார்த்தா பயம், எல்லா பற்றியும் பயம். ஏன் பயம்? நீதியின் உணர்வு உங்களுக்கு இல்லை, துணிச்சுணிச்சல் இருக்காது.
பாஸ்டர் உங்களுக்கு பயமே வந்தது இல்லையா? வந்திருக்கு, ஆனால் எதிர்த்திருக்கேன். பயத்தின் உணர்வு வரவே இல்லைன்னு சொல்லலை, வந்திருக்கு, எத்தனை முறை வந்திருக்கு, ஆனால் அதை எதிர்த்திருக்கேன். மனதுன்னு ஒன்று வந்துச்சுன்னா எண்ணங்கள் ஒன்று வரும், உணர்வுகள் வரும். ஆனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்னு உணர்வு இருந்துச்சுன்னா அதை எதுக்க முடியும்? சங்கீதக்காரன் சொன்னான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு. நான் பயப்படேன்னு சொன்னான்னு என்ன அர்த்தம்? வந்திருக்குன்னு அர்த்தம். சும்மா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஃபீலிங் வந்திருக்கு, ஆனால் வாயத்தரன்னு சொல்கிறான். கால் நடுங்களான்னு சரி தான், முடி அப்படி குத்திக்கிட்டு இருந்தான், நான் பயப்படேன். இந்த உணர்வு இருக்கட்டும். ஆனால் பிசாசு நீங்கள் செஞ்ச காரியங்கள்லாம் அப்படியே போட்டு உங்களுக்கு காமிக்கிறான்னு வச்சுங்களேன். சேரில் உட்காந்துருக்கீங்க, தனியாக உட்காந்துருக்கீங்க, படம் போட்டான், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே அப்படியே அரை மணி நேரம் அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க. அவனை என்ன அர்த்தம்? படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். படம் ஓடி முடிஞ்ச உடனே என்ன ஒன்றா அத்தனை கரைச்சும் போயிடும் உங்களுக்கு, அப்படியே தைரியம் அப்படி போயிடும். நீதியின் உணர்வு தான் தைரியத்தை கொடுக்கும். பாவ உணர்வு தைரியத்தை அழிச்சிரும். அவமானத்தின் உணர்வு இருக்கும், சரியில்லைங்க இருக்கும். நல்லா ஜெபிச்சிட்டாங்கன்னா தைரியம் இருக்கும், நல்லா ஜெபிக்கலைன்னா தைரியம் போயிடும். ஏன்னா அவங்க சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறவர்கள். ரெண்டாவது காரியம், பாவ உணர்வு என்ன செய்யணும்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அது எப்படி முடியும்? நைட்டு 2 மணிக்கெலாம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் உச்சா போய்ட்டு வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? அந்த நேரத்தில் எப்போடா ஒரு செகண்ட் ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தேன்னா நைட்டும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு செகண்ட் தான் ஜெபம் பண்ணிட்டு, அது ஒரு செகண்டு தான், அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டே போய் விழுந்துருவேன். அந்த நேரத்தில் உங்களெல்லாம் நினச்சி ஜெபம் பண்ணோம்னா என்ன ஆகுறது? நான் சிரிச்சுவேன், பாஸ்டர் நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது எப்படி முடியும்? உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், மற்ற நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டேன். அத்தாடி இப்படி சொல்கிற எல்லா பாஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறாங்க. ஏங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு முடியலை, உங்கள் வீட்டுக்கு வர்றேன், சமைக்காமல் இருக்குது, உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா எனக்கு சமைக்க தெரியும், டக்குன்னு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவேன். சாப்பாடு போட்டு விடுங்க, சாப்பிடுங்க, பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சமைச்சு கூட கொடுத்துருவேன். பெரிய வித்தை கிடையாது. அவன் நல்லா நல்லா சுகமாயிட்டீங்க, ஆரோக்கியமாயிட்டீங்க. காலைல பாஸ்டர் என்ன இங்கே வராமல் இருக்கீங்க, சமைக்க வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொழுப்பு தானே. முடியலை, ஜெபம் பண்ணேன், இப்போ சரியாயிட்டீங்க, இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் நீங்களே ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிங்க, அதுக்கான ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கிறாரு. ஏன்னா பாஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் சப்போர்ட் இருக்கணும். ஆனால் நான் ஜெபமே பண்ண மாட்டேன், நீங்களே ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நான் ஜெபிச்சோம்னா பதில் வராது. நான் இன்னொரு முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஜெபிச்சா ஏன் பதில் வராதுன்னு உங்களுக்கு தெரியுது? நீங்கள் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தர் ஜெபிச்சா உங்களுக்கு பதில் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்? அவர் என்ன செய்யறாரு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்னது புரியுதா? சீக்கிரட்டை சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நான் என்ன செஞ்சேன் செய்கிறேன்னு அடிப்படை இல்லை, கிறிஸ்து என்ன செஞ்சார். இந்த கான்ஃபிடென்ட் இல்லாத மக்கள் ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஓ கத்தாவே, ஓ ஏசப்பா, எத்தனை ஓ போடுவாங்க தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் சொன்னா ரைட்டு, என்ன இன்சியல் ஓ. நீங்க எப்ப பார்த்தாலும் ஓ கத்தாவே, ஓ ஆண்டவர், என்ன அடுத்து வரமாட்டுக்கு, ஓவை தவிர வரமாட்டுக்கு. ஏன்னா உணர்வு இல்லை. இந்த உணர்வு உங்களை தைரியமாக ஃபார்வர்டாகி போக சொல்லும், முன்னேறி போக சொல்லும். அவமானத்தின் உணர்வு இருக்காது, கான்ஃபிடென்ட் இருக்கும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. நமக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் தாங்க, ரோல் மாடல் இயேசு. எதுக்கு அனுப்புனார்? நம்முடைய குறைகளை சொல்லுவதற்கா?
இப்படி வாழன்னு ஒரு ரோல் மாடலை காமிக்க வச்சார். பாவத்தை போக்குறதுக்கு மட்டுமல்ல, ஒரு ரோல் மாடல். காற்றையும் கடலையும் அதட்டணும், பிசாசை மேற்கொள்ளணும், பிரச்சனைகளுக்கு மேலே எழுந்து நிற்கணும். ஒரு கடவுளுடைய மனுஷனா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ரோல் மாடல் காமிச்சார். நமக்கு ஒரு தேவனுடைய சித்தம் என்ன? அவரை போலவே மாறணும். அதோட விடுப்போம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். நம்மை முன்னறிந்தார், முன்குறித்தார். எதுக்கு? பரலோகத்துக்கு நரகத்துக்குள் கிறிஸ்துவை போல வாழும்படியாக அழைத்தார், நீதிமானா மாற்றிருக்கிறார். இழந்த மகிமை அனைத்தும் திரும்பி ரெஸ்டோர் பண்ணிட்டார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டிருக்கிறார். இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து அழைத்தார், நீதிமானாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்திருக்கார், என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் தான் நமக்கு விரதமாக இருப்பவன் யார்? கூட இருந்து தேவனைப் போலவே வாழ்வதற்கு பட்சமா கூடவே இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எல்லாம் அவரே அவரே அவரே. அவர் செஞ்சார், அவர் செஞ்சார். நீங்க என்ன செஞ்சீங்க? நான் விசுவாச்சேன். நமக்கு எதிராக இல்லை, நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த அறிவு உங்களுக்கு பெருகுதுன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவை விட்டு எவன் என்னை பிரிப்பாக நினைச்சிங்கன்னா இவை எல்லாவற்றிலும் நம்ம முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருப்போம். பிரச்சனை வரான்னு சொல்லலை, 17 பிரச்சனைகள் சொல்கிறாரு. அத்தனை மத்திரையும் நான் ஜெயிச்சு நிற்போம். ஏன்? கான்சியஸ்னஸ். அவரை மாதிரியே இருப்போம். எங்கேயாச்சும் பாருங்க, தோல்வியாக இருந்தாரா? கண்ணீர் விட்டாரா? ஒரு இடத்துல கண்ணீர் விட்டார், அது வேற. அது மக்களோட நிலையை நினச்சி கண்ணீர் விட்டார். அவரோட துணிச்சல் பாருங்க, கான்ஃபிடென்ட் பாருங்க, சிங்கமாக இருந்தாருங்க. உலகத்திலேயே ஊழியம் செய்வது கஷ்டமான இடம் தெரியுமா? எருசலேம் தான். அங்கே தான், அங்கே ஊழியம் செய்கிறார். கிங்காக இருக்கிறார். என்ன உணர்வு? நான் எங்கேருந்து வந்தேங்கிறார். இந்த உணர்வு நம்மளை கிங் மாதிரி மாற்றும், ஜெயமாக மாற்றும். இது இல்லைன்னா கோழையாக மாற்றிடும், ஜெயமாக மாற்றாது. இந்த உணர்வு வளருங்க, சிந்திங்க, பேசுங்க, ஜெயமாக வாழ்வோம், எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக, பாராட்டுக சகல கிருபைகளுக்காக நன்றி. உடைய கிருபையில் வளரவும், அன்பில் வேரூன்றி கட்டப்படவும், நீதியின் உணர்வில் நாங்கள் ஸ்திரப்படும் உதவி செய்வீராக. உடைய நல்ல ஆவியானவர் இந்த உணர்வினால் எங்களை நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின் பிரசுத்தம் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, வெளிச்சத்தின் மக்களைப் போல வாழ வைக்கிறது. உமக்கு நன்றி. பழைய ஏற்பாட்டு மனநிலை உள்ள மக்களாக இல்லாமல் புது உடன்படிக்கையின் மனநிலை உள்ள மக்களாய் மாற்ற வேண்டுமாய், நீதியின் உணர்வினால் நிறைந்த மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாகட்டும். கணமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. நீர் ஆண்டவர் என்பதை ஒவ்வொரு பகுதியில் நிரூபிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.